ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கூடவே டாக்டர்ஸ் சொன்ன மாதுளம்பழத்தோட நன்மைகளை பற்றியும் ஈஸியாக நம்ம மாதுளம்பழத்தை எப்படி உரிக்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் மாதுளம்பழத்தை உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டே அந்த ஜூஸ்லாம் குடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நாம் மாதுளம்பழத்தை எப்படி ஈஸியாக உரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி மாதுளை ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. டிசம்பர் ஜனவரியில் இது நிறையவே கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்ல தாராளமாக இதை சாப்பிடுங்க. இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதில் நிறையவே நன்மைகள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக இது டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷனும் கூட. நாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே இதில் வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது மூட்டு வலியை குறைக்கவும் மூட்டு வலி வராமல் தடுக்கவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான இரும்புச்சத்து இரத்த சோகை வராமல் தடுக்கிறது. மேலும் அனிமியாவை தடுக்கவும் கருப்பை கட்டிகள் வராமல் இருக்கவும் இதை அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. கர்ப்பமடைந்த பெண்களுக்கு வரக்கூடிய இரத்த சோகை, வாந்தி, குமட்டல் போன்றவற்றையெல்லாம் வராமல் இது தடுக்கிறது. குழந்தை பிறப்பதற்கு முன்பும் குழந்தை பிறந்த பிறகும் இதை நாம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்ம ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. சீன மருத்துவத்தில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டை தவிர்ப்பதற்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. எனவே இது ஆண்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கவும் நீங்கள் இதை அதிகமாக பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸில் அதிகமாக இந்த பழத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்பவே நார்ச்சத்து இருக்குங்க. அதனால் இது மலச்சிக்கலை போக்குவதற்கும் குடல் ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. வாய் துர்நாற்றம், வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதை எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு இந்த மாதுளம்பழம் சிறந்த தீர்வாக இருக்குங்க. மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 3 நாட்கள் வரக்கூடிய அந்த வயிற்று வலியையும் நாம் சரி செய்யலாம். நமது இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் இது தடுக்குது. அதனால் நமது இதயத்திற்கும் இது ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குது. சர்க்கரை நோய் உள்ளவங்களும் பயப்படாமல் இதை தாராளமாக சாப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் இது முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இதில் நிறைய அறிவியல் ஆய்வுகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. அதே சமயத்தில் வந்த புற்றுநோயை குறைக்கவும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளில் இதை நிறையவே எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸில் அதிகமாக இதை கொடுங்க. வாங்க நாம் இப்போ இந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கலாங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் நமது உடலில் ஏற்படக்கூடிய அந்த சூட்டை தணிப்பதற்கும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அப்புறம் அந்த சூட்டினால் வரக்கூடிய பைல்ஸ் போன்ற நோய்களையும் இது குணப்படுத்துகிறது. மாதுளம்பழத்தை நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த முனைகளை கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் கட் பண்ணுங்கள். நடுவில் கட் பண்ணி மாதுளம்பழத்தை 2ஆக பிரிச்சுருங்க. 2ஆக பிரித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கரண்டியால் அது மேலே நல்லா தட்டணும். மேலே நீங்கள் கரண்டியால் தட்டும்போது அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாமே உதிர்ந்துடும். இந்த முறையில் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அந்த முத்துக்களை பிரித்து எடுத்துடலாம். இப்படி ஈஸியாக நம்ம முத்துக்களை பிரித்து எடுக்கும்போது நமக்கு ஜூஸ் போடுறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி அல்லது கம்பியால் நல்ல தட்டி வேகமாக தட்டி அதை நம்ம பிரித்து எடுக்கலாம்.
நம்ம வேகமாக தட்டும் போதே அதில் இருக்கக்கூடிய எல்லா முத்துக்களுமே உதிர்ந்துடும். அப்படியுமே இருக்கக்கூடிய முத்துக்களையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடணும். நாம் வடிகட்டி குழந்தைகளுக்கு கொடுத்தா தான் குழந்தைகள்லாம் இதை விருப்பத்தோடு குடிப்பாங்க. மாதுளம்பழத்தில் உள்ள தோலை நம்ம தண்ணீரில் போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடித்தா நம்மளுடைய வெயிட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து இந்த ஜூஸை குடிச்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் கலரே மாறி ரொம்ப ஷைனிங்காக ஆயிடுவீங்க.